50 கிராம் தேங்காய் எண்ணெய், மீன் குழம்புக்கு தேவையான அளவு, 1 ஸ்பூன் மிளகு, 2 வெங்காயம், நறுக்கின வெங்காயம், 2 வெங்காயம் நறுக்கின வெங்காயம், அரை முடி தேங்காய், துருவின தேங்காய் எல்லாம் போட்டு கலரிக்கணும். நல்லா பொன்னிறமாக வரணும். பத்தலைன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பொன்னிறமாக வந்துடுச்சு. 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறிடணும். நல்லா கிளறிட்டு மிக்சியில் போட்டுக்கணும். போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா 1/2 கிலோ மீன் தேவையான அளவுக்கு ஒரு 50 கிராம் புளி எடுத்துக்கிட்டால் போகிறோம். அது நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 5 தக்காளி பழம் போட்டுக்கணும். நல்லா கரைச்சிக்கணும். அது உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டு நல்லா கரைச்சிட்டு மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி, வீட்டில் இருக்கிற மிளகாப்பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாப்பொடி போட்டு நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சின்னா அந்த திப்பியெல்லாம் புழிஞ்சி எடுத்துக்கணும். எடுத்து அதை திருப்பி மிக்சியில் போட்டு நீங்கள் அதை பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கலாம். அடுத்த நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது அது தேவைப்படும். அது பேஸ்ட் ஆக்கி வச்சிங்க, வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. அதை தேங்காய் அரைச்சி வச்சது இப்போ நம்ம இதில் ஊற்றுறோம். குழம்பு கூட்டி வச்சுக்கிறதுல புளி தண்ணியில் ஊற்றிட்டு நல்லா கலக்கி எடுத்து தூரமாக வச்சுக்கிறோம். நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் காரம் பத்தலைன்னா வரையும் மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். அதில் மிளகாய் பொடியும் போடலாம். நீங்கள் தேவைன்னா மிளகு தூள் கூட போட்டுக்கலாம் இறக்கும்போது. அதுதான் இறக்கும்போது போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இது பூஞ்சி வச்சோம் பாருங்கள். அந்த தக்காளி எடுத்து இப்போ பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுக்கணும். அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. பேஸ்ட்டு தாளிக்கும்போது யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது நல்லெண்ணெய், எனக்கு காஞ்சோன்னே நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊற்றிட்டு வடகம் 1 ஸ்பூன் வடகம் போட்டால் போகிறோம். வெங்காயம் 1 வெங்காயம், நல்லா நறுக்கி வச்ச வெங்காயம் அதை கொட்டிக்குங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா போட்டு கலரிக்குங்க. நல்லா கலரிக்கிட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், சால்ட்டு போட்டு நல்லா நம்ம வதக்குறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம தக்காளி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கிற தக்காளி கொட்டணும், அரைச்சி வச்சுக்கிறது. அதில் நல்லா கொட்டிட்டு திருப்பி நல்லா கலரணும். நல்லா வதங்கணும். அது நல்லா பேஸ்ட் ஆகிட்டு வதங்கிடும். இப்போ நல்லா வதக்கிடணும். இது வதங்கின பிறகு அரைச்சி வச்சுக்கிற இந்த புளியெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த ஊட்டி வச்சுக்கிறது இதை எடுத்து ஊற்றணும். கலக்கி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அது கொதித்த பிறகு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பூண்டு வச்சுக்கிட்டு உரித்து வச்சுக்கணும். அதை உரித்து நசுக்கி வச்சுக்கணும். எந்த மீன் வேணாலும் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். நல்லா கொதிச்சிட்ட பிறகு பூண்டு நசுக்கின பூண்டை போட்டுடணும். போட்டு மீன் நல்லா கலரிக்கிங்க. கலைமை இருக்க எல்லாம் மீன் எடுத்து போடணும். போட்டு நல்லா கொதிக்க வைங்க. திட்டமாக கொதிச்சா போகிறோம். அதுக்குன்னு எல்லாம் நல்லா கொதிக்க வைக்காதீங்க. மீன் வேகிற அளவுக்கு பார்த்து கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது தான்.
குழம்பு ரெடி.